அரிசி அடை செய்கிறேன்னு சொன்னா போதும். எங்க வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயித்த காய போட்டுட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா, இது அம்புட்டு ருசியா இருக்கும். முக்கியமா என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால, வாரத்துல ஒரு முறை எங்க அத்தை கண்டிப்பா செஞ்சுருவாங்க. இந்த ரெசிபி ரெடி பண்றதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கிட்டீங்கன்னா, 1/4 டம்ளர் அளவுக்கு துவரப்பருப்பு சேர்த்து, இது 2யும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 2லிருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 6 வரமிளகா, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து கோர்ஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். 1/2 மூடி தேங்காவையும் அதே போல கோர்ஸா அரைச்சு வச்சுக்கோங்க. இதே போல 15 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டும் சேர்த்து அதே மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இனி கிரைண்டர்ல வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு சுத்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அரைக்க போறோம். அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு 5 நிமிஷம் கழிச்சு தேங்காய், உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த மாதிரி கட்டியா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் கோல்டு வின்னர் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்ல தான் இந்த அடையை பொரிச்சு எடுக்க போறேன். இந்த ஆயில் கிளியர், லைட் அண்ட் நான் ஸ்டிக்கியா இருக்கிறதுனால அடை அதிகமா எண்ணெய் குடிக்காது. இது மட்டும் இல்லாம 0 கொலஸ்ட்ரால், விட்டமின் A, D, E சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. 80 குவாலிட்டி செக்ஸ் பாஸ் பண்ணி தான் இந்த ஆயில் நம்ம கிட்ட வருது. இது மட்டும் இல்லாம நான் கிரீஸியா இருக்கிறதுனால ஈஸி டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி தட்டி எடுத்துட்டோம்னா ஈஸியா பிரிஞ்சு வரும். இது எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா அடை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.